நம்ம நினைக்கிறோம் ஒண்ணுத்துக்கு உதவாதவன் வந்து ஒரு குப்பை மாதிரி இவன் வந்து ஒண்ணும் கிடையாதாக்கும், லாயக்கே இல்லாதவன், இவனுக்கெல்லாம் அப்படி வாழ்வு கிடைக்கும். அவனை தான் பிக்கப் பண்றாரு கர்த்தர், அவனை தான் பிடிக்கிறாரு. இவனுக்கு என்ன படிப்பு இருக்கா, அறிவு இருக்கா, பணம் இருக்கா, அந்தஸ்து இருக்கா, இவன் ஜாதி கரெக்ட் இல்ல, அது கரெக்ட் எல்லாம் சொல்லிடுறோம். நம்ம எல்லாம் நம்மளை விட்டு எல்லாத்தையும் டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், தகுதியற்றவன் ஆக்கிடுறோம். கர்த்தர் பார்த்துட்டே இருக்காரு, தகுதியற்றவனா இருக்கிறவனை கரெக்டா பார்த்து பிக்கப் பண்றாரு. ஏன்? தகுதியற்றவனை பார்த்து அவனை பெரிய உன்னதமான நிலை கொண்டு வந்து அவனை பெரியவனாக்கும் போது, அவனை மகிமைப்படுத்தும் போது இவர் மகிமைப்படுகிறார். அப்ப நான் சொல்றேன், தர தட்டிடுச்சா, ஒண்ணும் இல்லாம போயிடுச்சா, கஷ்டத்துல இருக்கிறீங்களா, நல்ல இடத்துக்கு வந்துருக்கிறீங்க. கர்த்தர் பெரியவர். அதனாலதான் அன்னாள் ஜெபம் பண்ணும்போது சொல்றார், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். ஒரு ஒண்ணில்லாத ஆளை எடுத்து மகிமையானவர்களாக மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். நான் சொல்றேன், உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் ரட்சிக்கிறார் அவர்.